முன்னோர்களோட உணவு முறை பற்றி ஒரு சில வரலாற்று பதிவுகளை பதிவு பண்றாரு நம்மளுடைய மென்டார் நியாண்டர் செல்வன். 1913ஆம் ஆண்டு ஆல்பர்ட் ஸ்வைட்சர் அப்படின்ற ஒரு மத போதகர், அவர் ஒரு மருத்துவரும் கூட. அவர் ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு மேற்கு ஆப்பிரிக்காவில் ஒரு மருத்துவமனை கட்டி அங்கே உள்ளவங்க எல்லாத்துக்கும் மருத்துவம் பார்த்துட்டு சாதாரணமாக ஒரு வருஷத்துல 2000 பேருடைய வியாதிகளை குணமாக்குனாரு. அந்த வியாதிகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தொற்றும் நோய்கள் தான். இந்த தொற்றும் நோய்களான எல்லா வியாதியையும் அவர் குணப்படுத்திட்டு இருந்தாரு. அங்கே ஒரு மருத்துவம் பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு 41 வருடங்கள்ல 41 வருஷம் கழிச்சு ஒரு ஆப்பிரிக்க பழங்குடி மனிதன் அவர்கிட்ட குடல்வால் பிரச்சனையோட சிகிச்சைக்கு வந்தாரு. அவர் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தப்ப அந்த மனிதனுக்கு குடல்வால்ல புற்றுநோய் இருக்கிறத கண்டுபிடிச்சார். அப்போ அவர் ஒரு விஷயத்த ஆச்சரியமா பதிவு பண்றாரு. 41 வருடமா நான் இந்த ஆப்பிரிக்கால மருத்துவம் பார்க்குறேன். இந்த 41 வருடத்துல ஒரு ஆப்பிரிக்க பழங்குடி மனிதனை கூட புற்றுநோயோட நான் பார்க்கல. இப்போ சமீபமா இந்த மாதிரி அதிகமான புற்றுநோய் மனிதர்களை நான் சந்திக்கிறேன். இதற்கு என்ன காரணம் அப்படின்றது புரியல அப்படின்றதுனால அதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறார். தொடர்ந்து பல புற்றுநோய் நோயாளிகளை பார்க்க ஆரம்பிச்ச அவர் இதை எப்படி சொல்லி முடிக்கிறார் அப்படின்னா, இந்த கருப்பின பழங்குடியினர் வெள்ளைக்காரங்க மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க, அதுதான் புற்றுநோய்க்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. 41 வருஷம் பழங்குடி மக்களுக்கு மருத்துவம் பார்த்த அவர் தொற்றும் நோய்களை மட்டும்தான் பார்த்துருக்காரு. தொற்றா நோய்களான லைஃப் ஸ்டைல் டிசார்டர் எதையுமே பார்க்கல. ஆனால் 41 வருஷம் கழிச்சு இந்த பழங்குடி மக்கள் நாகரீக மனிதனுடைய உணவான கோதுமை, அரிசி, பருப்பு இந்த மாதிரி தானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு தொற்றா நோய்கள் அதிகமாக வர்றதை அவர் கண்டுபிடிச்சார். 1913 மருத்துவம் பார்க்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட 41 வருடம் கழித்து தான் அவர் தொற்றா நோய்களான வியாதிகளை அந்த பழங்குடி மக்களுக்கு பார்க்க ஆரம்பிக்கிறார். சரியா அவர் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, எனது 41 வருட மருத்துவ அனுபவத்தில் இப்போ சமீப காலமாக நான் தொற்றா நோய்களான சர்க்கரை வியாதி, பிளட் ப்ரெஷரு, புற்றுநோய், இன்னும் பல வியாதிகளை நான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இதற்கு ஒரு முக்கியமான காரணம் நாகரீக மனிதனான நாகரீக உணவு அப்படின்னு சொல்லப்படுற அதீத மாவுச்சத்து கொண்ட சர்க்கரை அதிகமான உணவு முறை தான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவர் இதை எப்படி கன்க்ளூட் பண்ணுறாரு அப்படின்னா, பழங்குடி இன மக்கள் அவங்க இறைச்சி, கொழுப்பு, புரதம் இதை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தப்போ அவங்களுக்கு எந்த விதமான தொற்றா நோய்களும் வரலை. தொற்றும் நோய்கள் எல்லாருக்கும் வர்ற மாதிரியான சின்ன சின்ன வியாதிகள் வந்துட்டு தான் இருந்தது. அதை மருத்துவம் பார்த்தேன். ஆனால் இவங்களுடைய உணவு முறை மாறி அதீத மாவு சத்தை ஆரம்பிக்கிறது போது அவங்களுக்கு தொற்றா நோய்களான அத்தனை வியாதிகளும் வர ஆரம்பிக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ இதிலிருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமது முன்னோர்கள் பழங்குடியினர் தான். பழங்குடியினர் மக்கள் எப்படி சாப்பிட்டு இருந்தாங்களோ அது மாதிரி நம்ம இப்போ சாப்பிட ஆரம்பித்தோம்னா நமக்கு தொற்றா நோய்களான சர்க்கரை வியாதி, பிளட் ப்ரெஷர், இன்ஃபர்டிலிட்டி, இந்த கொழுப்பு சம்பந்தமான வியாதிகள், மூட்டு வலி, இந்த மாதிரி நிறைய வியாதிகள் வரிசையாக அடுக்கிட்டே போகலாம். நீங்கள் தொற்றா நோய்கள், அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டிங்கன்னா இந்த லிஸ்ட்டு அத்தனைக்குமே தானிய உணவுகள், அதீத மாவு சத்து உணவுகள், அதீத சர்க்கரை உணவுகள் தான் காரணமாக இருக்கும். ஸோ இதை தான் நம்மளுடைய ஆசிரியர் நியாண்டர் செல்வன் ரொம்ப அழகாக பதிவு பண்ணுறாரு. இது ஒரு வரலாற்று உண்மை.